ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. தங்கலா நண்டு டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ இந்த 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ இந்த 2 படத்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டன் பாளையம் அப்படின்ற ஒரு காவியம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த காவியத்தை ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட என்னோடய ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டன் பாளையம். ஸோ படத்தை பற்றினா நான் சொல்கிறேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இமான் அண்ணாச்சி அவர்கள் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. டக்குன்னு ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ரஞ்சித் அவரோட என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டரும் அவர் தான். அவரோட என்ட்ரி சீனே வந்து பார்த்திங்கன்னா மஜாவாக இருக்குது. அதாவது சாமியை கும்பிட்டுருக்காரு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா முருகன் தான் பேசுறியா அப்படின்னு இமான் அண்ணாச்சி கேட்குறாரு. டக்குன்னு கதவை திறந்துட்டு நம்ம ரஞ்சித் வந்து வராரு. முருகா, you are here. Why is there? What is your miracle? ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு சம் பண்ணுறாரு. அதில் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணையும் கட்டி விட்டுறாரு. அதாவது கண்ணை கட்டிட்டு ஒரு வேலையை செய்வான் அப்படின்னா அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு. அவங்க அந்த வேலையை வந்து கேர்லெஸ்ஸாக, அதாவது அசால்ட்டாக இருக்க சமயத்தில் கூட கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க அப்படின்றத அர்த்தம். கண்ணை கட்டிட்டு செய்வேன உடனே இந்த தற்கொலை கண்ணை கட்டி விட்டுனா சரியான சிரிப்பு. ஊரம் கண்ணை அப்படின்னாலும் சமைச்சு வர்றாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபஸ்ட் ஷோவுக்கு தளபதி படம் பார்த்துட்டு வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடெலாம் சூப்பராக இருக்குன்னு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காமெடி சீனுன்னு எனக்கு அப்புறமா அந்த சீன் முடிஞ்சோடனே தான் தெரிஞ்சுது. இந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கும்போது, ட்ரிங்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி சீன்ஸ் வரும்போது ஒரு டேக்லைன் போட்டாங்க அப்படின்னா நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேச்சி அப்படின்ற கேரக்டரில் இமான் அண்ணாச்சியோட மனைவியாக ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களோட பண்ணுற ஒரு சில நகைப்பான விஷயங்கள், இன்னசென்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரஞ்சித் அவர்கள் பண்ணக்கூடிய ஃபெட்டிஷ் காட்சிகள், இது ஸோ ரொம்ப அபத்தமாக இருக்குது அந்த சீன்ஸ்லாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஒரு 10-12 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டபுள் மீன் டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருது. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சீன் ஒன்று வரும். என்னென்னா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பாரு. அந்த பொண்ணும் ஒரு செருப்பு எடுப்பாங்க. காசு அதிகமாக போனதுனால அந்த அப்பா வந்து அவரோட செருப்பை கழிச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கான செருப்பை மட்டும் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு வந்து என் தங்கச்சிக்கு நான் கிஃப்ட்டு கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்கப்பா, நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு தான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த செருப்புக்கான காசை அவங்களே பே பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சுத்தமாக முடியல. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வந்துடுச்சு. அங்கேயும் டிஸ்க்ளைமர் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேண்டீனில் வேலை செஞ்சிட்ருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டீ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது காசு வந்து கீழே விழுந்துடுது. கீழே விழுந்ததுக்கப்புறம் அது வில்லனோட காருக்கு முன்னாடி போய் விழுந்துடுது. அந்த காசை வந்து எடுக்கிறதுக்காக ரஞ்சித் அவர்கள் வந்து லட்சுமின்னு கத்திட்டு ஓடி காசு கீழே விழுந்துச்சு, அதை எடுக்க வந்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு பட்டாருன்னு ரஞ்சித் ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு காசு கீழே விழுந்துச்சு, அதை எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறமா அந்த கார் அப்படியே கிராஸாக இப்படி போன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹீரோயின் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து ஆஹா கண்ணு தேங்காய் பன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சைஸ்க்குன்னே பெருசாக தேங்காய் பண்ணி நிற்கிது. எப்படின்னு தெரியல. ஒருவேளை மந்திரம் போட்டிருப்பாரான்னு எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. அடுத்தடுத்த சீனில் ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு காலேஜ் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்காரு. சுற்றி வந்துக்கிட்டு ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே இருக்காரு. அவர் கொடுக்குற அந்த ரொமான்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான், மேடி அண்டு காதல் மன்னன் அஜித், இந்த படம்னு நினைக்கிறேன் காதலுக்கு மரியாதை தளபதி. ஸோ அதில் வர அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு விட 100 மடங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் வந்து ஆக்டிங்கில் வந்து பிச்சு உதறியிருக்காரு. பிரமாதம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை வந்து சாப்பிடும்போது பார்த்துடாது. குறிப்பாக சிங்கிள்ஸ் இந்த சீனை வந்து மன வருத்தத்தோடு பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்டு இப்படியே இவங்க வந்து ரஞ்சித் வந்து ஃபெட்டிஷ் பண்ணி ஸ்டாக் பண்ணி அலைஞ்சிட்ருக்காரு. அண்டு இமான் அண்ணாச்சியோட மனைவியாக இருக்கக்கூடிய அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிஷ் பண்ணி சுற்றிட்டுருக்காரு. அஜித்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்த. ஆனால் அவர் பண்ணுற எந்த காரியமுமே குழந்த மாதிரியே இருக்காது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அருகருப்பாக இருக்குது, ரொம்ப மட்டமாக இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த சீன்ஸே எப்படியாவது ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே லவ் வரணும், ஒன்று ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணணும். ஸோ இதுக்காக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் எடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எப்படி இவ்வளோ பெரிய காலேஜில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் எதுவுமே வைக்காமல் விட்டாங்கன்னு தெரில. ஓகே, ஹீரோவோட மாஸ் சீனுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து அப்படியே தலுக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து காப்பாற்றி அசால்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஹீரோயினுக்கு எந்த காயமே ஏற்படல, ரஞ்சித் அவர்களுக்கு மட்டும் லைட்டாக ஒரு மூஞ்சியில் கரை படிந்த மூஞ்சோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா மீட் எடுத்துகிட்டு வராரு ரஞ்சித் அவர்கள். ஸோ அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கலந்துரையாடலான காதல் சீன் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிக்குள்ளே நடக்குது. எனக்கு தெரியல எந்த காலேஜில் எப்படி தெரில எந்த காலேஜில் எப்படி லைப்ரரிக்குள்ளெல்லாம் போய் பேசி தனியாக இது மாதிரி பேசி அலோவ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. லைப்ரரிக்குள்ளே போனோன்னா கார்டை காமிச்சிட்டு புக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு எனக்கு 500 ரீசார்ஜ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கிஸ் அடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் 80s 90ஸ்ல வர மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இந்த லவ்ன்ற விஷம் வந்து 2 பேரோட முத்தி போய் இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் உடம்புலேயே முத்து போய் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம், வி ஹேவ் டு ரன் அவே ஃப்ரம் த ஹவுஸ் அப்படின்னு 2 பேர் முடிவு பண்ணி ஸோ ஒரு இடத்துக்கு சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணுற அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிடுறாங்க ரஞ்சித் அவர்கள்கிட்ட. நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி உங்களை ராயல் பாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதுகு குத்து வாங்குறாரு நம்ம ரஞ்சித் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி பெங்களூர் காலேஜில் படிச்சிருக்காங்க. படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. அவரு இந்த ஹீரோயினோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொன்னதுனால புறமுதுகு காட்டி ஓடி போயிட்டார். ஸோ அதனால் ஹீரோ வந்து சென்னையில் இருக்கிறதாகவும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை கண்டுபிடிச்சி ஹீரோயின்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் யாரோட ஓடலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எது சொன்னாலும் ரஞ்சித் அவர்கள் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி மண்டே ஆட்டினதுனால அவரை கூட்டிகிட்டு வந்து அவரோட தங்கிட்டு கடைசி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தாயோலி உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா. கடைசியாக ஹீரோவையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா தெரியுது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்கில் இருக்கார். அது வந்து ஓசி கேங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேங்கில் இருக்க லீடர் வந்து பார்த்திங்கன்னா சாத்தானின் அடிமை மாதிரி எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டறையில் தயாரிக்கிற மாதிரி தயாரிக்கிறாரு. அதில் சொல்கிற டைலாக்ஸ்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணுங்க மனசில் விவசாயம் பண்ணுறத விட வயிற்றில் விவசாயம் பண்ணணும். நம்ம எல்லோரும் பணக்கார பொண்ணுங்களை பார்த்து லவ் பண்ணோம். அதை எதுக்கு வந்தால் கடவுளாக இருந்தாலும் வெட்டணும். நம்ம எல்லோரும் பொண்ணுங்களோட மனசு வந்து பூ மாதிரி, அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அந்த கேங்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் பாசறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் 30-35 வயசுக்கு மேலே இருக்கவங்களாக தான் இருக்காங்க. ஒருத்த மூஞ்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இளமைன்ற அப்படின்ற ஒரு டேக்லைனே தெரியல. ஸோ இந்த கேங்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடக காதல் பண்ணி பெண்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து காசு சுரண்டி ஸோ அவங்கள வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போகிறது தான் இந்த கேங்கோட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரைவான கேங்கை நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததே இல்லை எங்கேயுமே. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. ஸோ ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதுகாப்பாக இருக்கார். அப்புறம் ரஞ்சித் அவர்களை விட்டுட்டு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி சீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாலையை போட்டுடுறாங்க, மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போன விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட மாமா வராங்க. மாமா வந்ததுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்றாங்க. புருஷன் தான் இனிமேல் எல்லாமே, மாலையே மாற்றியாச்சு, இனிமேல் நீ அவர் சம்மதம் தான் கேட்கணுன்றாங்க. ரஞ்சித் அவர்கள் மண்டையாட்டினோடனே ஃப்ரெண்டோடு பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் காதலன் வந்து இந்த மாதிரி வந்து பணம் கேட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன் பிறகு பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சி வருது. கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மைகளாக தெரிஞ்ச உடனே ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா
தண்டனை கொடுக்குறாரு அந்த ஹீரோ, இன்னொரு ஹீரோ அண்ட் அவங்களோட கேங்குக்கு. ஸோ எல்லாரோட டிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. ஸோ அந்த தண்டனை ஸோ உண்மையிலே நல்ல தண்டனை. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ரேப் கேஸுலாம் ஸோ அந்த மாதிரி தண்டனைகள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, தண்டனை மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, மற்றபடி படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் டைலாக்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அவங்க அப்பா வராரு, அவர்கிட்ட வந்து எல்லாரும் உங்களுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லாரு, நீங்கள் எல்லாரும் மனசில் என்ன சாமியாக நினைக்கிறீங்க அதுவே விருப்பப்படுறவங்க சாமிக்கு தான் சிலை, உங்கள் மனசில் மலை போல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அதுவே எனக்கு போது அப்படின்ற அந்த டைலாக் இருக்கட்டும். மொத்த சொத்தையும் அப்பா வந்து ஹீரோயினோட பேரில் எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சொத்தையும் நீங்கள் எழுதிட்டீங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க கடைசி காலத்தில் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இல்லை என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, அவள் ஒரு சொத்து இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு மிச்சம் மீதி எதுவும் என்ன என் புள்ளதையா என் சொத்து. அங்கே இடத்துல அப்பாவும் மகளுக்கான ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒலிக்குது, கேட்கவே முடியல சுத்தமாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேரக்டர் இது. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம், இந்த விஜய் டிவி சன் டிவிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவார், உண்மையிலே சூப்பராக நல்லாவே காமெடி பண்ணுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்காரு. உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும் போது உங்கள் அப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது, காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்கு உங்கள் அப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது, ஆதார் கார்டு வாங்கறதுக்கு உங்கள் அப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது, ஆனால் இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த பாவி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாடா. ஆக்சுவலாக நம்ம பசங்களுக்கு நம்ம தான் கையெழுத்து போடணும், வேறு யாரும் போட மாட்டாங்க வந்து. ஓகே, ப்ராக்ரஸ் கார்டு அப்பா ஓகே, அது கூட ஒரு ஒத்துக்கிற பாயிண்ட். ஆதார் கார்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட கையெழுத்து தான் கேட்குறான். எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் அப்பா அம்மா கையெழுத்துலாம் கேட்கல, என்னோடய கையெழுத்து தான் கேட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு என்னென்னா நம்மளோட ஐடென்டிட்டிக்காக தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் அப்ளை பண்ணுறாங்க அவங்க சைன் தான் கேட்பாங்க, அப்பா அம்மா கையெழுத்துலாம் கேட்க மாட்டாங்க. இது தெரியாமல் டைலாக் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் இன்னொரு டைலாக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுருன்னு அண்ட் கடைசியில் வந்து வர அந்த எப்பிக்கான டைலாக் தான். இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு டைலாக் சொல்லுவார், சிவன் அடித்தா உடுக்க, இந்த சிங்கம் அடித்தா படுக்க அப்படின்னாரு. சத்தியமாக பயங்கரமாக 1 மணிக்கு படம் பார்த்தனால சிரிச்சிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு டைலாக் வரும் படம் முடியும் போது, சூப்பராக செம்ம மாசாக இருந்துச்சு. இனிமேல் இப்படி பண்ணுறோம் எவன்டா, அவனுக்கெல்லாம் நான் எவன்டா அப்படின்னாரு. சிவன் அடிச்சா உழுக்க, இந்த சிங்கம் அடிச்சா படுக்கடா, இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா, அவனுங்களுக்கெல்லாம் நான் எமன்டா. படம் பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு, இனிமேல் படம் எடுக்கிற எவன்டா, அவனுக்கெல்லாம் நான் எமன்டா அப்படின்னு சொல்லணுன்னு தான் தோணுச்சு. ரஞ்சித் சார் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். நீங்கள் பசுபதி ராசக்காபாளையம் மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குப்பையை எடுத்து தலையில் கட்டுவீங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இந்த படம் வந்து நிறையா ஆதரவு பெற்றுச்சு அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியம் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே தெரில, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பண்ணி பேசியிருக்காரு, அவ்வளோ ஒரு தரப்பு மக்களை வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் இவங்க புரிஞ்சால் சொல்கிறாங்களா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க தெரியுது, ஆனால் உண்மையாக சொன்னால் ஒத்துக்கிற மனசு இல்லையோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு. என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் வந்து ரஞ்சித் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அது வந்து பெருமை கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு. அந்த தப்பை வந்து பெருமை அப்படின்ற ஃப்ரேம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போது நான் சொல்கிறேனே, ஒரு லோயர் கேஸ்ட் பாயும் ஒரு அப்பர் கேஸ்ட் பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னா எங்கே இருந்தாலுமே சரி அந்த பையனை தான் பிடிப்பாங்க, வெட்டுவாங்க. இதே சினாரி வந்து இந்த ஸ்வாப் ஆகி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோயர் கேஸ்ட் பொண்ணும் ஒரு அப்பர் கேஸ்ட் பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னாலும் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பலியிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த சமூகத்தால் காதலிச்சிட்டாங்க, இந்த சமூகத்தால் காதலிச்சனால இவங்க வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கொல்லப்படுது. அண்டு இன்னும் ஒரு சில டைலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டை விட்டு அப்பா அத்தாவை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, காதல் ரொம்ப பெருசாகுது. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது காதலித்து யாரையும் இப்படி வந்து அப்பா அத்தாவை விட்டுட்டு ஓடி வராதிங்க, ஓடி வந்தால் நீங்கள் இப்படி தான் சீரழிவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஓகே. ஒரு ஸ்டேபிளான இன்கமோடு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்களா, ஓகே. அது அவங்க ஆஃப்டர் 18க்கு அப்புறமா ஸோ யார் யார் தேர்ந்தெடுக்கணுன்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ
ஸோ இன்னமும் கூட பொண்ணுங்க வந்து வெளியே போகிறதுனால தான் பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கொலை பண்ணால் அது ஆணவ கொலை அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எங்கள் ஜாதியை காப்பாற்றுனா நாங்கள் கொலை பண்ணால் அது ஆணவ கொலை அப்படின்னு. உங்கள் ஜாதியை காப்பாற்றணும், நீங்கள் இதை தூக்கி பிடிக்கணும்னா நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கணும், அது தப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன லவ் பண்ணாலும் எனக்கு ஈக்குவலாக வந்தாலும் எனக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நீ எங்கள் ஆள் இல்லை அதனால் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மேம்போக்கான கேவலமான கருத்தையும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி தெளிக்குது, பீச்சி அடிக்குது. அதாவது பெண்கள் வந்து வீட்டு சொத்து மாதிரி அவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் பேசியிருந்தார். நான் சொல்கிறேன், இப்போ சேச்சின்னு ஒரு கேரக்டர் வந்திருந்தாங்களே, அவங்களும் பெண் தான். அவங்கள வந்து சேச்சின்னா அக்கான்னு அர்த்தம். ஒரு அக்கா முறையில் தான் அவர் வந்து பார்த்துருக்கணும். அவங்கள்ட்ட போய் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர சீன்ஸு, ரஞ்சித் வர சீன்ஸ் எல்லாமே டபுள் மீனிங் டைலாக்ஸு, டபுள் மீனிங் இது தான். அவங்கள்ட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக கேட்கவே முடியல, படத்தை பார்க்கவே முடியல. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கிறேன், எதிர்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டப் கொடுக்கும். இந்த மாதிரி படங்களை எடுத்துகிட்டு இவங்களே உயிரோடு இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு சாகணும் அப்படின்ற பூஸ்டப் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பாருங்கள், சிரிச்சே வந்து பார்த்திங்கன்னா செத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான படம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த கட்டங்களாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.